வச்சு இந்த மோட்டர் போர்ன்ற பாருங்க, இந்த மோட்டர் இருக்கு இல்லையா, அந்த மோட்டரை வச்சு தண்ணியை எடுப்பாங்க. இது சப்வேலேருந்து தண்ணியை எடுத்து வெளில ஊற்றுவாங்க. இவர் அந்த மோட்டரை அப்படி ஊற்று பார்த்துக்கிட்டு இருப்பார். நீ முதலமைச்சர், நீ அந்த மோட்டரை ஊற்று பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த மோட்டரை தண்ணியை உறிஞ்சி வெளில விட போகுது. இது நீ ரெயின் கோட்டு போயிட்டு போய் அங்கே நின்று இதை போஸ்ட் காமிச்சு என்ன நடக்க போகுது? உங்ககிட்ட எதிர்பார்ப்பது என்ன? அதிகாரிகளை முடக்கி விடுவது, அவர்கள் பணிகளை செய்கிறார்களா என்பதை பார்ப்பது. இதுதான் முதலமைச்சரிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. முதலமைச்சரே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கடையை குத்துறோம் நம்ம எதிர்பார்க்குறோமா? இல்லை, உனக்கு அது கூட வராது, அது வேற விஷயம். இந்த 4 சென்டிமீட்டர் மழைக்கே பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருந்த பிரச்சனைகள் என்னென்ன, நடைமுறை பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத எந்த மீடியாவும் பேசலை. எந்த மீடியாவும் பேசக்கூடாது என்பதற்கு வழக்கம் போல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னாக்க அதே நீங்கள் 2021 நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட், அதாவது 2021 ஸ்டாலின் ஒரு ரெயின் கோட்டை மாட்டிப்பார். அந்த ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு போயிட்டு 2021 நடந்த பொழுது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இப்பொழுதே எங்களிடம் எதிர்பார்த்தால் என்ன நியாயம், ஒரு ஆண்டு பொறுங்கள் அப்படின்ட்டு. சரி, 2022 அப்பவும் மழை. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னாக்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் தான் நடந்திருக்கிறோம். அப்போ அதற்கு அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். சரி, 2023 75% முடிந்து விட்டது, 80% முடிந்து விட்டது, 90% முடிந்து விட்டது. என்னது? வடிகால் பணிகள் விட்டது, பணிகள் முடிந்து விட்டது. இதற்கு 4000 கோடி ரூபாய், 5000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிதி ஒதுக்கியது. இது எதுவுமே நடக்கலை அப்படின்றதான் உண்மை. 4000 கோடி எங்கடான்னா அங்கே நின்றுட்டு அப்படின்னு கை காமிச்சா முடிஞ்சுதா? இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இவன் துணை முதலமைச்சரான், இவன் எல்லாமே இவன் தான் பார்த்துப்பானா? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு மக்களுடைய கஷ்டம்னா என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருப்பானா? ஒரு ரெயின் கோட் வாங்கியிருப்பானா? ஒரு கொடை வாங்கியிருப்பானா? அவன் வாழ்க்கையில இந்த மழை காலத்துல அவன் குழந்தைக்கு ஜுரம் வந்து அவன் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பானா? இந்த மழை காலத்துல பைக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிருப்பானா? இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த முன் அனுபவமும் கிடையாது. சரி, நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்ற முனைப்பும் கிடையாது. இப்படி இருக்க ஒருத்தன்ட்ட போயிட்டு நீங்க ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் கொடுத்து அவன் சரி செய்வான் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான. இதைத்தான் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு பார்க்குறேன். அவன் எவ்வளோ திமிரா அவன் வந்து நிற்கிறான் பாருங்க. ஒரு எல்லா அதிகாரியும் வந்து அவன் ஒரு அதிகாரி டிஷர்ட் மட்டும் வந்து ஒத்துப்பீங்களா? கேஷுவலாக ஒரு டிஷர்ட் மட்டும் வந்து இது அப்படின்னு கம்ஸ் பண்ண ஒத்துப்பீங்களா? நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவன் ஒரு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணுன்ற அந்த அடிப்படை கூட தெரியாத ஒருத்தனை, அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒருத்தனை நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு அவன் இன்ஸ்டாகிராமில் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனை கொண்டு வந்து நீங்கள் துணை முதலமைச்சர்னு வச்சுட்டு நாளைய முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவன் தான் இதையெல்லாம் சரி செய்வான்னு காமிக்கிறது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அநாகரீகம். தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்னு வச்சுருக்காங்க இல்லையா? அது ஏற்கனவே ஒரு பில்டிங் உள்ளே போயிட்டு நீ ரெயின் கோட் போட்டு கொடையை போட்டு நின்றுட்டு இருக்க. அப்புறம் அங்கே இருக்க ஸ்க்ரீனை பார்த்து இப்படி காமிக்கிறது. என்ன காமிக்கிற நீ? உனக்கு என்ன தெரியும்? அப்படி இந்த மாதிரியான நாடகம் வந்து 2021 நடந்துக்கிட்டு